போட்ட வாச கருப்ப சுவாமி கருக்கு வந்தே அருள் சுட ஒளியில் பிறந்த பால் சுடர் ஒளியில் பிறந்த பால் மாயாண்டே அருள் புரிவா ஒளியில பிறந்தவாள் மாயாண்டி அருள் புரிவாய் தெய்வங்கள் எங்கள் முன்னே வரவே உணர்ந்து நான் உணர்ந்து மாறும் வேலையில் நெஞ்சதிலும் நாவதேனோ நெஞ்சதிலும் நாவதேனோ என்று விளையாட ஐயாது வேலை கைலாச வேணர் சிவபெரும் அம்பிகைய பார்வதி பிள்ளை நாயகன் பக்கம் கொள்கிறேன் பக்கம் ஐயா கொள்ளியோடு தேவானையோ சுவாமி தேவானையோ வரிசையுடனையா கொள்ளுவிருந்தார் சுவாமி கொள்ளுவிருந்தார் தேவானையோ தேவானையோ வள்ளியோடு தேவானையோடு கொள்ளுகிறேன் வேறும் நந்தியுடனே கொள்ளுகிறேன் யாட்டமோனி சட்டமோனி கும்ப மாமுனி அளவுடனே கொள்ளுகிறேன் கடலின் தனது பச்சமாளு லட்சமே பச்சமாளு லட்சமே அட பௌசுடனே கொள்ளுகிறேன் பச்சமாளோ லட்சுமியோ பௌசுடனே பச்சமாளு லட்சமே பசுடன் கொள்ளுகிறேன் தங்களோக பட்டன சதுர்மோகன் சரஸ்வதி சந்தோஷமாய் கொள்ளுகிறேன் லோக பட்டன இந்திரனோ இந்திராணியோ இந்திரனோ இந்திராணியோ இன்பமோடு கொள்ளுகிறேன் அவருடைய ஆதிவேலை எனும் கைலாச பருவத்திலே என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அப்படி கலியுகம் எல்லாம் பேரும் புகழும் படைத்த தெற்கு கருமனூர் என்னும் மாநகரத்திலே என்ற மாநகர பட்டணத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வடக்கு முகமாக இருக்காளையின் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா இல்லையோ இருக்கல்ல இங்க வடக்குத்தி அம்மா இல்லன்னு சொன்னே மண்டே ஆட்டுதான் இல்லன்னு இல்ல அவன்
உருளைக்கிழங்கு தரமாட்டேங்க. அப்படியா? அடே தம்பி, உருளைக்கிழங்கு கேட்கல. ஆமா, அம்மா வடக்குத்தி அம்மா இருக்காளான்னு கேட்டோம். இருக்கால. கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கே வர போறாள். சரிதானே? அப்படி வடக்கு முகமாக அமர்ந்திருக்கக்கூடிய என் தாயகப்பட்ட வடக்குத்தி அம்மா வாசலிலே அதாவது இப்ப என்ன நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? அம்மாளுக்கு நேமுத அழைப்பு போயிருக்காங்க. சரி, மேளமெல்லாம் ஊரை சுத்தி நேமுதத்தை அழைச்சி நேமுதத்தை கொண்டு வந்து மக்கள் எல்லாம் கோயில்ல கொண்டாந்து சுத்தி அம்மாளுக்கு கொண்டாந்து நேமுதத்தை வச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காரு இடம் இருக்காது. ஆமா, கூட்டம் அவ்வளவு கூட்டம் வரும். அம்மாவோட வாசல்ல அவ்வளவு கூட்டம் வரணும்ல தாத்தா. அப்படி இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா ஆதிவர சக்தியோடு குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி மூத்த மகனாகப்பட்ட விநாயகப்பெருமான், இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன், அப்படி வள்ளி தேவானையோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே குழுவிருந்து வருகிறார்கள். நாரதர், நந்தி தேவன், அட்டமுனி, சட்டமுனி, அழகு கும்பமாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி வார்க்கடல் நதியிலே பச்சமாலும் லட்சுமியும் கௌசலனே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி அமரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அளவுடனே குழுவிருக்க இன்னொரு நாடு என்ன நாடு தெரியுமா? நாட்டிலேயோ நல்ல நாடு, நல்ல நாடு, அது நாவலர்கள் புகழும் நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, புகழும் நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, மேல பொழியும் நாடு, தேன்றல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, வாச்சியும் மலரும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, வாச்சியும் மலரு நாடு, அங்க மாதம் 3 மலை ஒளி, வருடம் 3 பூவிலே வேல மரபு அங்கே வளர்ந்தோங்கி இருக்கு நாடு, மணிரேந்து விளையாடும் வெறித்தாடும் நாடு எல்லாம் பெயர் வளைந்த, நாடு எல்லாம் பெயர் வளைந்த நகலோக பட்டணமா, அந்த நாடு எல்லாம் வளைந்து ஐயா நகலோக பட்டணமா. நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமல பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சிப்பூ மலரும் நாடு, அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் அது எந்த நாடு? அதுதான் நாடு எல்லாம் வேறுபடைத்த நாகலோகம் எனும் பட்டணம். அப்படி நாகலோக பட்டணத்திலே நாகமூட்டி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியவளுக்கும் பிள்ளை இல்லாமல் 12 வருடங்களமாக பாடாப்பட்டு இருந்தாங்க. அப்படி ஆண்டவனுடைய அருளாலை ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, எத்தனை குழந்தை? அழகான 8 பெண் குழந்தைகள் வந்து பிறந்தார்கள். தெற்கு கருமனூரை ஆண்டவர் ஆலயம் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா, அப்படி என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா, காளியம்மா, சந்தன மாரியம்மா, அப்படி உச்சனி மாகாளி மாரியம்மா, முப்பிடாதி துர்க்கை அம்மா, அப்படி அட்டகாளி 8 பேர்களும் அழகுடனே பிறந்து வந்தார்கள். அப்படி என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா பிறந்த பொழுது அந்த நாகலோக பட்டணம் எப்படி இருக்கிறது தெரியுமா? அங்க நாகலோக பட்டணம் நாகமூடி ராஜமன், நாகக்கண்ணி பெண்கொடி,
அம்பிகைய வடக்குத்தியா அட்டகாளி எட்டுவியார் அழகுடனே பிறந்தவோ பூக்காத மரங்கள் எல்லாம் பூக்காத மரங்கள் எல்லாம் ஏ பூத்து மேக பூச்சரி அடே ஏ பூக்காத மரங்கள் எல்லாம் மிக பூச்சரி போகாத மரங்கள் எல்லாம் மிக கணீஸ்வரிய நாகலோக பட்டணத்தில் அட்டகாளி எட்டு பேர் அட்டகாளி எட்டு பேர் ஏ அழகுடனே பிறந்திருக்கா அப்படி நாடி எல்லாம் வேர்வடைத்த நாகலோக பட்டணத்திலே நாகமூடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியனவளுக்கும் வடக்கு முகமாக இருக்காளை தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா கருமனூர் வடக்குத்தி அம்மா அப்படி அட்டகாளி 8 பேர்களும் பிறந்த பொழுது சரி பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக பூச்சொரிய காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கணீஸ்வரிய ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த பிள்ளை நல்ல ராசியில பிறக்கணும் நல்ல நேரத்துல பிறக்கணும்ல அதாவது நிறைய ஆம்பளை பிள்ளை பிறந்து நல்ல ராசி இருந்துன்னு வச்சுக்கிடுங்க தாய் மாமாவுக்கு கொண்டாட்டமா இருக்கும் அப்படியே ஒரு வருஷத்தை தூக்கி விட்டுருவாமல்ல நான் யோகமா இருக்கணும் எனக்கு தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கணும் என்ன செய்ய தாய் மாமனுக்கு என்ன செய்ய முடியும் ஆம்பளை பிள்ளை மட்டும் முத பிள்ளை எனக்கு பிறந்திருந்தானு வைங்க என்ன செய்வான் நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா அங்க வந்து இப்படி தூக்க முடிப்பு இருக்கணும் திருவாடு எடுத்துட்டு தெரு தெருவா அலைஞ்சிருப்பார் அப்படியா அவ்வளவு மோசமாவும் அலைவேன் சொல்லுங்க பாட்டி நல்லா சரி ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுதார் ஆம்பளை பிள்ளைய பெத்தோன்னு சொன்னா எத்தனை பேர் எத்தனை மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா பெரிய கஷ்டம் எங்க போவானோ எங்க வாரானோ யார்கிட்ட சண்டை இழுத்துட்டு வரானோ எவ்வளவு கூட்டிக்கிட்டு வாரானோ ஹிந்திக்காரிய கூட்டு வர போறானா ஒடிசாக்காரிய கூட்டு வர போறானா அப்படின்னு மனசுக்குள்ள பதறாங்களா இல்லையா கண்டிப்பா பயப்படுறாங்க மனசுக்குள்ள பயம் இருக்கும்ல வயல்குடையில வந்து இருந்தாலும் அவன் ஆடுதவன் ஒழுங்கா ஆடுதானா இல்ல செண்டாமலர் இழுத்து போட்டு ஆடுதானா அப்படின்னு பெத்தவங்க மனசுக்குள்ள பதறிக்கிட்டு எத்தனை தாய் இருக்கானுங்களே பாரு பேண்ட் சட்டையோட அவங்க சுத்தி இங்க வந்து சேரவங்க ஆளு தவிச்சுதுன்னு வருவாங்க கஷ்டப்படணும் பயப்படணும் சரிதானே ஆனா என் தாயகப்பட்ட வடக்குத்தி அம்மா காளியம்மா முப்பிடாதி அம்மா உச்சினி மகாளி அம்மா மாரியம்மா அப்படி அட்டகாளி 8 பேர்களும் இருந்த பொழுது நாகலோக பட்டணமே செல்வ செழிப்பாக இருக்கிறது அப்படி நாகமூடி ராஜமன்னுக்கு நாகக்கண்ணி பெண்களுக்கும் 12 வருடங்களமா கழிச்சு பிள்ளை பிறந்திருக்கு அதாவது 12 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்துன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையே வேற மாதிரி இருக்கும் லேட்டாவே குழந்தை கிடைச்சாதான் அந்த பிள்ளைய வந்து எல்லாரும் செல்லமா எடுத்து கொஞ்சுவாங்க ஆமா கல்யாணம் முடிச்சு அடுத்த வருஷமே பிள்ளை வந்துட்டுனா அந்த பிள்ளைக்கு மரியாதை இருக்காது அந்த பிள்ளை ஒரு கார் கேட்டதுன்னு சொன்னா 2 கார் கிடைக்கும் சரி ஒரு உருளைக்கிழங்கு கேட்டாம்னு சொன்னா என்ன அவனுக்கு 2 உருளைக்கிழங்கு கிடைக்கும்ல எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு வாங்கி தாங்கன்னு கேட்டா 2 உருளைக்கிழங்கு வாங்கி கொடுப்பாங்க கிடைக்கும்ல ஆமா அப்படி இல்லாம சரி 10ஓட 11 பிறந்தோம்னு சொன்னா 2 3 கைகளையும் காலுகளையும் கடந்ததுன்னு வைங்க ஆமா ஜெல்லிக்கு கூட மரியாதை இருக்காது மரியாதையே இருக்காது பிறந்த இடத்துல பிறந்த மாதிரி அந்த ஆளை கிடக்க வேண்டியதான் சரிதான் பச்சை தண்ணி கொடுக்க கூட ஆள் இருக்கு உண்மைதானே ஆனா என் தாயகப்பட்ட வடக்குத்தி அம்மா சரி 12 வருட காலமாக சரி அழகான 8 பெண் குழந்தைகள் பிறந்தது இப்படி பிறந்தாங்க அப்படி 8 பெண் குழந்தைகள் பிறந்த போது நாகமூடி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண் குடியானவளுக்கும் அட்டகாளி 8 பேர்களுக்கும் என்னம்மா அங்க தங்க தொட்டில வைத்து எப்படி தாலாட்டு பாடுகிறாள் தெரியுமா எப்படி அம்மா ஆரி ரீ ரீ ராரா அம்மா ராரி ரீ ராரா அம்மா ராரி ரீ ரீ ராரா அம்மா ராரி ரீ ரீ ராரா அம்மா ராரி ரீ ரீ ராரா ராரி ரீ ரீ ராரா ராரி ரீ ரீ ராரா ராரி ரீ ரீ ராரா
ராரே ரே ரே ராரோ உனக்கு வேம்பு வந்து பிறந்திடுமா எம்மா விஜயநகர் பட்டணத்தில் பம்பை வந்து பிறந்திடுமா உனக்கு பம்பை வந்து பிறந்திடுமா அந்த பரிகு வர்ணம் யானையில ராரே ரே ரே ராரோ 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 உனக்கு சிலம்பு வந்து பிறந்திடுமா அந்த சிற்றடுக்க தன்னதி அழகு வந்து பிறந்திடுமா எனக்கு அழகு வந்து பிறந்திடுமா இந்த அயோத்தி மாவட்டணத்தில் ராரே ரே ராரோ ராரே ரே ரே ராரோ ராரோ ராரே ரே ரே ராரோ கண்ணே ராரே ரே ரே ராரோ உனக்கு கால் சீலாம்பு பிறந்திடுமா அந்த சிற்றடுக்க தன்னதி அம்மா உடுக்கை வந்து பிறந்திடுமா எனக்கு உடுக்கை வந்து பிறந்திடுமா அந்த உத்திராஜ பூமியில ராரோ ராரே ரே ரே ராரோ ராரே ரே ரே ராரோ ராரே ரே ரே ராரோ கண்ணே ராரே ரே ரே ராரோ எம்மா கண்ணே நீயும் கண்ணுரேங்கி என் கண்மணியே வன்னுரேங்கி பொண்ணு நீயும் பொன்னுரேங்கி பொண்ணு நீயும் பொன்னுரேங்கி பூமணியே வன்னுரேங்கி ராரே ரே ராரோ ராரே ரே ரே ராரோ ராரே ரே ரே ராரோ கண்ணே ராரே ரே ரே ராரோ கண்ணே ராரே ரே ரே ராரோ அப்படி நாடு எல்லாம் வேர்வடைத்த நாகலோக பட்டணத்திலே நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் தெற்கு கரும்புரை ஆண்டவராலை தாயாகப்பட்ட வடக்குத்தியம்மா காளியம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா சரி அப்படி அட்டகாளி 8 பேர்களையுமே ஆமாதாயி தங்க தொட்டில்ல வைத்து தாளாட்டு பாடுகிறாள் தங்க தொட்டில வச்சு பிள்ளைய தாலாட்டு பாடுதா அதாவது என்ன அம்மாளோ ராசா வீட்டு கண்ணுக்குட்டி ராஜா வீட்டுல பிறந்திருக்கா பிள்ளை அதனால அம்மாளுக்கோ தங்க தொட்டில் தங்க தொட்டிலு நமக்கெல்லாம் தொட்டில் என்னது பாட்டி நானா பீடி கடை சாக்கல கடந்து தூங்கினா ஏ அப்பாடி எங்க அப்பா பீடி வியாபாரம் பார்த்தாரு ஆமா இலதுளி வியாபாரம் பார்த்தாரு சரி என்னைய கொண்டு போய் நல்ல இலதுளி சாக்கு இருக்குல்ல நல்ல சாக்குல கட்டி அதுல கொண்டு போட்டு வளர்த்தாங்களாம் ஆமா இதான் சோறு சேருங்க பிடிச்சிருந்திருக்காரு சரி சொரி சிறங்கு பெத்த தகப்பன் எப்படி சொல்லு பாரு ஒரு இலச்சாக்கு சேலையில தூங்குனா எப்படி இருக்கும் ஆமா ஒரு அதாவது வந்து ஆள் வந்து நான் வந்து அவ்வளவு வெயிட்டா இருந்தானா அப்படியா சாதாரண சேலையில போட்டா கிழிஞ்சு கீழே வந்துருவேன் சொல்லி அப்படி சாக்கல போட்டு என்ன தாலாட்டு பாடி வளர்த்தாங்களாம் சரிதானே ஆமா அதாவது தத்தா என்ன நமக்கெல்லாம் தொட்டில் என்னதுன்னு சொன்னா என்னண்ணே? ரேஷன் கடை சேலை தத்தா ரேஷன் கடை ஒரு மனம் மணக்குமே ரேஷன் கடை சேலையெல்லாம் தூங்கணும்னு சொன்னா என்ன ஆகும் 3 நாளைக்கு தொட்டில விட்டு எந்திக்க தோணுமா தோணாத உறக்கம் அப்படி எல்லாம் வரும் நானே வெளில அடிச்சுட்டு போய் வீட்டுல ரேஷன் கடை வேட்டியில தான் சேலையில தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் இன்னும். அப்படியா நான் போய் படுத்துக்கிட்டு நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா என்ன தாலாட்டு பாடுவா ஆமா சேலைய கட்டி நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அதோட போச்சு என் தாலாட்டு புள்ளா பாத்து போச்சே ஆனா நாகலோக பட்டணத்திலே அட்டகாளி 8 பேர்களையுமே சரி தங்க தொட்டில வைத்து தாளாட்டு பாடிக்கொண்டே ஆமாம்மா நாக முடி ராஜவன் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் என்னம்மா என் தாயகப்பட்ட வடக்குத்தியம்மா காளியம்மா சந்தன மாரியம்மா இருக்குங்குடி மாரியம்மா ஆரியம்மா அப்படி அட்டகாளி 8 பேர்களுமே சரி அந்த நாகலோக பட்டணத்திலே எப்படி நடத்துகள் தெரியுமா எப்படி எப்படி நாகலோக பட்டணத்தே நாகலோக பட்டணத்தே நாகமோடி ராஜமன்
கேண்டி பெண் கொடி வடக்கும் மோகமா அவந்தவே தாயே வடக்குத்தி மூன்று மோகம் கொண்டவே புறத்த காத்தவே யாம்பிகைய முப்புட ராத்து காரியம் கோடி மாறியம் ஹாளி எட்டுவே வாரி மேல தானடு வாரி மேல தானடு வலது வேணும் முத்த வீட்டா வாரி மேல தானடு வலது வேணும் முத்த மீட்டா மேல தானடு முத்தமே தொழில தொட்டில் தொடங்கல நடைவழி அவலோகப்பட்டனே ஆட்டகாளி எட்டுவே ஆட்டகாளி எட்டுவே அழகுடனே வளர்த்துவார் அடே அப்படி நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண்குடனவளும் என் தாயகப்பட்ட வடக்குத்தியம்மாவை வாரி மெல்லதாக நடத்து வலது கண்ண முத்தமிட்டாள். சரி, ஏந்தி மெல்லதாக நடத்து இடது கண்ண முத்தமிட்டாள். அதாத்தா இந்த காலத்துல ஒரு பொட்ட பிள்ளைய பெத்துட்டு எப்படி கரை சேர்க்க போறோம், எப்படி நகைய வாங்க போறோம், எப்படி சுருள் ரூபா கொடுக்க போறோம், எப்படி கட்டி கொடுக்க போறோம், நம்ம இவ்வளவு யோசிக்கோமே. கையாளு வேலைக்கு போறவன்னு 150 கேட்கானு. ஆமா, கையாளு வேலைக்கு போறவன் முன்னால பீடிச்சிருந்த பிள்ளை கிடைச்சா போதும்னு நினைச்சாங்க. காசா பிடியில பீடிச்சிருந்த பிள்ளைக்கு அவ்வளவு கிராக்கியா இருந்தது. அப்ப ரொம்ப கிராக்கி நம்ம ஊர்ல எல்லாம். உண்மைதானே? ஆமா, என் வீட்டுக்காரெல்லாம் காசா பிடியில பீடிச்சதை பார்த்துதான் நான் கட்டினேன். செய்தி பிடி கடையெல்லாம் நம்ம இப்ப பீடிச்சிருந்த பிள்ளைய வேண்டான்னு சொல்லுதாங்க. என்ன அநியாயத்தை. சுத்த தெரிஞ்சாலும், பிறந்த வீட்டுல சுத்த தெரிஞ்சாலும், ஆமா, கட்டி கொடுத்த இடத்துல சுத்த தெரியாதுன்றதால சுத்தே மாட்டோம்ன்றதா 40 கட்டின சுத்தின கையி 40 கட்டி சுத்தின கை மாமியா இலதுல பக்கத்துல வச்சுட்டு சுத்துனா 28 பிடிய 4 நாளைக்கு சுத்துதான். சுத்தி காமிச்சா மறுபடியும் சுத்தணுமா? அதுக்காக பாட்டிக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கேன். பாட்டி டான்டான்னு சொல்லுதா தாத்தா. இந்த காலத்துல எல்லாம் வீடு சுத்த ஆளு யாரு இருக்கா? அவ சுத்துத 100 துளுதான், 200 துளுக்கு அந்த ஆளு இலை வாங்கி போடணும், போட வேண்டி இருக்குல்ல. அப்ப 100 துளி சுத்தி சம்பளம் வாங்குறத 200 துளுக்கு இந்த மனுஷன் இலை வாங்கி போட்டாருன்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு என்ன தோணும்? ஏமா நீ பீடியே சுத்த வேண்டாம், சத்தாடாம இருந்து சாப்பிடுன்னு அவரே சொல்லிட்டு போயிருவார். நடக்கல. ஆனா நாடு எல்லாம் ஏற்படைத்த நாகலோக பட்டணத்திலே அடுக்கடுக்கா 8 பொட்ட பிள்ளை வந்து பிறந்திருக்கு. 8 பெண் குழந்தைகள் நாகராஜனுக்கு நாயக்கன்னிக்கும் பிறந்தது. ஒரே ஒரு பிள்ளைக்கு ஆசைப்பட்ட மனுஷனுக்கு 8மே பெண் குழந்தை. பெண் குழந்தையா பிறந்திருக்க. அதாவது ஒரு 2 ஆம்பளை பிள்ளை இருந்திருக்க கூடாதா? இருக்க, கண்டிப்பா இருக்கலாம். ஒரு ஆம்பளை பையன் இருந்திருக்க கூடாதா? ஒரு ஆம்பளை பையன் இருந்தாலும் சிக்கல் தான். என்னன்னு 7 பேருக்கு வரசல பார்த்து பார்க்க முன்ன அவன் கூட செஞ்சிருவான். அவனுக்கு வாழ வரால அவ சொல்லுவா, என்னத்த செய்யணுங்க, அக்கா தங்கச்சிக்கே செய்ய போறேன்ப்பா. என்ன 7 பேருக்கும் சண்டை கழுத்து ஒரு ஆளையும் போடாமையும் வரோடாமையும் ஆக்கிடுவான். அப்படி ஆக்கிடுவா. உண்மையா பொய்யா? உண்மைதான், உண்மைதானே. அது போல சரி, நாகலோக பட்டணத்துல நாகராஜனுக்கு நாகக்கன்னிக்கும் ஆமா எப்படி ஒரு ஆம்பளை பையன் இல்லாம 8மே பெண் குழந்தையா பிறந்தாங்க. தாத்தா 8 பொட்ட பிள்ளை இருக்குன்னு சொன்னா, அதாவது பொட்ட பிள்ளை இருக்க வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? கலகலகலன்னு இருக்குமா. ஆமா, ஒருத்தி ஊசிக்கு சண்டை போடுவா, ஒருத்திக்கு பாசி சண்டை போடுவா, ஒருத்தி ஏன் சுடிதாரன் எப்படி எடுப்பேன்னு கேப்பா, ஒருத்தி எப்படி ஏன் சடமாட்டின்னு எடுப்பேன் சண்டை போடுவாள். நீங்க போட்டியெல்லாம் 3 பேரும் போட்ட சண்டை. அப்பா என்ன பாடுபடுத்திருக்கீங்க? இருக்க முடியல சண்டை. சடமாட்டிக்கு சண்டை நான் தான் விலக்கி தீக்கணும். ஆமா, கேர்பிலுக்கு சண்டை அதுக்கு நான் தான் விலக்கி தீக்கணும்.
வேற என்ன 3 பேரை சமாளிக்க முடியாது, அப்புறம் 8 பேர்னா என்ன ஆகும்? அதான் தாத்தா என்ன பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். ஆமா இவர் 3 பொட்ட பிள்ளைக்கு ஒரு நாள் ஒரு ஊசி கூட வாங்கி கொடுத்தது இல்ல. இவர் சண்டை எங்களுக்கு விலைக்கு விட்டாரா? கேர்பந்து கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. எப்படி இருக்கு? அதான கேட்டேன். ஆனா நாகலோக வட்டணத்திலே சரி அதாவது வாரி மெல்ல தானெடுத்து வலது கண்ண முத்தமிட்டால், விட்டால் ஏந்தி மெல்ல தானெடுத்து இடது கண்ண முத்தமிட்டால், ஆமாம்மா தோளிலே தொட்டில் கட்டி தொடங்குதலை நடைபழக்கி. தொடையிலே நடபரத்தி அதாவது தாத்தா என்ன தோளிலே தொட்டில் கட்டின்னு சொன்னா அப்படின்னா எப்படின்னா அந்த காலத்துல நம்ம பாட்டில என்ன செய்வாங்களோ தெரியுமா? என்ன செய்வாங்க? காட்டு வேலைக்கு போறாங்கன்னு வச்சா சரி பிள்ளைய ஆ, முதுகுல தொட்டில் மாதிரி கட்டி போட்டுக்கிடுவாங்க. அது முதல போட்டுக்கலாம் பிள்ளை அது பாட்டு தொட்டில பிடிச்சிட்டு இப்படி கலந்துக்கிடுமா. கிடக்கும்ல. பாத்திருக்கீங்களா? ஆமா இப்பவும் பாசி ஊசி வைக்கவங்க பிள்ளைய பெத்து வளர்க்காங்க. அது எப்படி வளர்க்குங்க? கடை அந்த பக்கத்துல ஊசி பாசி கிடக்கும், இந்த பிள்ளை அந்த ஆள் இங்கே கிடக்கும், சாக்கடைக்குள்ள கிடக்கும், உருளும் பெறலும் எந்திரிக்கும். ஆமா என்னைக்காவது அவங்க ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைய கூட்டு போயிருக்காங்களா? சேர்க்க மாட்டான் போக மாட்டாங்களா? கடையும் சுபத்துக்கு தான் போகணும், ஆமா அன்னைக்கு தான் போகணும். சரி மேம்பாலத்துக்கு கீழே திருநெல்வேலிக்கு போகணும்னு எந்த பிள்ளையாவது அவங்க தூக்கிட்டு அலைதாங்களா? இல்லையே நீங்க தானே ஒரு பிள்ளைய பெத்து ஏன் அப்பா வழக்கம்னு ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு அலைதீங்களா? என்ன பாடு பிள்ளை என்ன பாடு படுத்துதிய? ஏன் அவங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க? என்னன்னு தெரியாமனே ரொம்ப பேணி வளர்த்தா அப்படித்தான் வரும். காட்டுவாசில அவங்க இருக்கிற புறம் சாப்பிடணும், இருக்க இடத்துல தூங்கணும், கிடக்க இடத்துல கிடக்கணும், ஆமா ஒண்ணுமே செய்யாது. வேண்டாம்ல. சரி அதே போலவே சரி நாகலோக பட்டணத்திலே தோளிலே தொட்டில் கட்டி நுழைதலை நடைபழக்கி நடைபழக்கி தெற்கு கருமனுரை ஆண்டு வரக்கூடிய தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மாவை அம்மாவை அப்படி காளியம்மா மாரியம்மா முப்பிடாதி அட்டகாளி 8 பேர்களையுமே 8 பேர்களையும் அந்த நாகலோக பட்டணத்திலே இன்னும் எப்படி வளர்த்துறீர்கள் தெரியுமா? எப்படி அம்மா? நாலு ஒரு மேனியுமா நாளை ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா 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 அங்கே பொழுதே ஒரு வண்ணமுமா வண்ணமுமா அங்கே பொழுதே ஒரு வண்ணமுமா 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 ஒரு மேடையுமா ஆமம்மா மக்கள் செல்வம் யாழி டிவி லைவ் பாருங்க, யாழி மக்கள் செல்வம். எம்மா வளரும் வீரை சந்திரம் போல் வளரும் வீரை சந்திரன் போல் வளரும் வீரை சந்திரம் போல் சந்திரம் போல் ஏ சந்திரம் போல் அம்மா வளர்ந்து வார வடக்குத்தியா வடக்குத்தியா அம்மா வளர்ந்து வார வடக்குத்தியா வடக்குத்தியா போட் போட் ஆமம்மா ஆமையா எம்மா ஒரு வயதான் 2 வயதான் ஒரு வயதான் இரு வயதான் ஒரு வயதான் 2 வயதான் 2 வயதான் அம்மா 2 வயதான் அம்மா உச்ச 3 வயது மாச்சி வயது மாச்சி அம்மா உச்ச 3 வயது மாச்சி வயது மாச்சி ஐயோ அடடடா அப்படி நாடி எல்லாம் வெறுவடைத்த நாகலோக பட்டணத்திலே நாகமூடி ராஜபுரண நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் வடக்கு முகமாக இருக்கிறாளே தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மாவை அம்மாவை நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரம் போல வளர்த்து வருகின்றார்கள். அதாவது என்ன ஒரு பெண்ணான் பிறந்தான் சொன்னா சரி பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா தெரியணும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. செல்ஃபி எடுக்கவங்க எல்லாம் இங்க பாருங்க, பிறகு செல்ஃபி எடுங்க. அதாவது சரி மேக்கப் கலைய முன்ன செல்ஃபி எடுக்கணும்ல. ஓ இப்பமே எடுத்தாதான் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் நேராவ தூக்கம் வரும், முகம் அசந்தரும் பிறகு, அதனால இப்பமே எடுத்துடுங்க. நீங்க எடுத்துடுங்க. வேற ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது, நீங்களே எடுத்துக்கிடுங்க. எங்களையும் இன்ஸ்டால ஸ்டோரி போட முடியாது. சரி அதனால பிரஷா இருக்கமா எடுத்தா நல்லா இருக்கும். எங்களையும் சேர்த்து எடுத்து போடுங்களேன். வில்லு பார்க்க போனோம், பூனா வில்லு படிச்சாங்க அப்படின்னு எங்களையும் போட்டு
போட்டு போட்டு போட்டு பிறகு அது எங்களை அப்புறமா எடுப்பியலோ சரி. அப்ப எங்க மேக்கப் கலைஞ்சிட்டுனா நாங்க டயர்ட் ஆயிருவோம்ல. ஆ, சரி அப்படி சரி. அதாவது பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா தெரியணும். என்ன தெரியணும்? என்ன விஷயம் தெரியுமா? என்னலாம் முதல் விஷயம் என்ன தெரியுமா? லைவ்ல பாக்காங்க அவங்க. எங்க பாட்டி சொல்லுவோம். ஆமா பாட்டி, பெண்களுக்கு முதல் விஷயம் என்ன தெரியணும் சொல்லுங்க பாப்போம். தெரியாது பொங்கணும் சொல்லக்கூடாதா? சாப்பிடணும் எதுக்கு சொல்லக்கூடாது? முதல் விஷயம் முகத்துல முதல்ல பவுண்டேஷன் போட தெரியணும். ஆமா அதாவது அப்படி இல்ல, பிறகு பெண்களுக்கு முதல் விஷயம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்ன சொன்னோன்னு எப்படி சவுண்ட் வருது பாருங்க. பாப்பமே? பெண்களுக்கு முதல்ல குழவு போட தெரியணும். போடுங்க பாப்போம் ஒரு கொலவை. அண்ணன் என்ன போடுவாங்க பாருங்க. இந்த பக்கம் வருது ஒரு சத்தம். எங்க பாட்டி போடுவாங்க. ஒரு ஆளுக்கும் தெரியாது. அதாவது தெரியும் எல்லாருக்கும். இப்படி தனியா குழவு போடல ஒரு மாதிரி கூச்சமா படுதாங்க. சும்மா போடுங்க, கூட்டத்தோட போடுங்க. நம்ம கருமனூர்ல எவ்வளவு குழவு வருதுன்னு பாப்போமே. கும்மி அடிக்கும் போது போடுவாங்க. இப்ப போட மாட்டீங்களோ? இப்ப ஒண்ணு போடுங்களே, சாம்பல் போடணும்லானே. அம்மா வாசல்ல இருந்து ஒரு குழவு போடல்தான் என்ன நிச்சயம்? இவங்க போடுவாங்க பாரு, நம்ம முன்னால இருக்கவங்க. ஒரு குழவு சவுண்ட் கேட்கலையே. குழவு விடுதாரா ஊழ விடுதாரா தெரியலையே. இது கொலவை, ஷார்ட் கொலவை. ஷார்ட் வீடியோ மாதிரி இது வந்து ஷார்ட் கொலவை. அப்ப முதல் விஷயம் சரி, பெண்களுக்கு குழவை போட தெரியணும். தெரியணும். சரி, ரெண்டாவது விஷயம் சொல்லுங்க பாப்போம். என்ன விஷயம்? நீங்க தான் சொல்லணும். தெரியலையா? அதாவது ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? என்ன? அம்மி பிடிச்சு மசாலா அரைக்க தெரியணும். ரொம்ப ஆக்கமா இருக்கும். என்ன? அம்மி பிடிச்சு மசாலா அரைச்சு இப்ப கோயில் கொடைக்கு உங்களுக்கு நாளைக்கு மட்டன் கறி வச்சு தருவாவை நினைச்சுட்டு இருக்கீங்க. கனவு கண்டுட்டு இருக்கணும். அம்மி யாருக்காவது தெரியுமா? அம்மியே தெரியாது. அதாவது முன்னெல்லாம் எல்லார் வீட்லயும் அம்மி கிடக்கும். இப்ப எல்லார் வீட்லயும் அம்மி என்னதாயி போச்சு? என்னாச்சு? படிக்கல்லா கிடக்கு. எங்க போச்சோ தெரியும். துணி துவைக்க கல்லாதான் கிடக்கு. இப்போ எல்லாம் அம்மி இல்ல. வீட்டுக்கு 2 மிக்ஸி தான் கிடக்கு. என்ன செய்விய? அம்மிக்குள்ள போட்டு டைட் பண்ணாச்சாம். தேங்காய் போட்டு மிக்ஸி ஆன் பண்ணா போதா சில்லா பூவா தெரிச்சு தந்துருமே. யாரு பிடிச்சுக்கிட்டு அரைச்சி உடம்ப கொடுத்து வேலை பார்க்க? யாரு பார்க்க? அப்படி உடம்ப கொடுத்து வேலை பார்க்காம தான் காலையில 4 மணிக்கு வாக்கிங் போறியா? அப்ப ரெண்டாவது விஷயம், சரி, பெண்களுக்கு அம்மி பிடிச்சி மசாலா அரைக்க தெரியணும். மூணாவது விஷயம், முக்கியமான விஷயம். அது என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்ன தெரியும்? பொம்பளை ஆளுக்குள்ள விஷயம் பொம்பளை ஆளுக்கு தான் தெரியும். சாப்பிட தெரியணுமா? 5 மணிக்கு. அதுதான் சொல்லாமலே செய்வோமே. 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுவாங்களா இவங்க? அப்ப பிரச்சனை இல்லையா? 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த காலத்துல கோலம் போடுறான் சொன்னாலே அது பெரிய விஷயமே. பாராட்ட வேண்டிய விஷயம். எங்க தாத்தா சொல்லுதாரு. மூணாவது விஷயம், சரி, பொங்கணும் திங்கணும் தூங்கணுமா? ஓ, பொங்கணும் திங்கணும் தூங்கணும். இதான் தாத்தா. சரி, பொங்கணும் திங்கணும் தூங்கணும்னு சொன்னா என்ன? பொங்கனாதான் திங்க முடியும். தின்னாதான் தூக்கம் வரும். தின்னதான தூக்கம் வரும். எனக்கு நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டே தூக்கம் எப்படி வருது தெரியுமா? வரும். அது படுக்கணுமா? அண்ணாவி சத்தம் போட்டுருவாங்களே. அண்ணாக்கு பயப்படணும்ல. நான் ஒரு நேரத்துல நானும் மெயினா அண்ணாவியா இருந்தேன். இப்ப துணை நடிகர் ஆகிட்டேன். சரி, அவருக்கு கவலை. சரி, அப்போ மூணாவது விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? பெண்களுக்கு தாலாட்டு படிக்க தெரியணும். அடேங்கப்பா, இதுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியுமா? உங்களுக்கு தாலாட்டு பட தெரியுங்களா? அந்த காலத்துல எல்லாம் சரி பாட்டி உட்கார்ந்து தாலாட்டு படிச்சவனு சொன்னா பக்கத்து வீட்டு தாத்தா குரட்டை போட்டு உறங்குவாரா? பக்கத்து வீட்டு தாத்தா அந்த பாட்டிக்கு உள்ள கொலை தாலாட்டுக்கு தூங்குதாருன்னா அப்ப சரியில்லையே கணக்கு. நீங்க நினைக்க மாதிரி இல்ல, பாட்டியோட தாலாட்டு பாட்டு அப்படி ராகம் போட்டு படிச்சிருக்காவலாம் பாட்டி. ஏத்த வீட்டுல இருக்க தாத்தாவை சுண்டி இழுக்கு குடும்பம் விளங்காம போகுது. ஆனா இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சரி தாலாட்டு பாட்டு படிக்கணும்னு சொன்னா என்ன எப்படி படிப்பாங்க தெரியுமா? எப்படி? மாமை அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலே, மாமை அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலே, மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ராரி ரரி ராரோ, ராரோ ராரி ரரி ராரோ, ஹரி ஹரி ராரி ராரோ ஹரி ராரோ
சித்தி அடிச்சாலோ செண்பக பூச்செண்டாலே சித்தி அடிச்சாலோ செண்பக பூச்செண்டாலே மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா ராரோ ராரி ரரி ராரோ ராரோ ராரி ரரி ராரோ ஹரி ஹரி ராரி ராரோ ஹரி ராரோ ஐயா பாட்டி அடிச்சாலோ பாலூட்டு சங்காலே பாட்டி அடிச்சாலோ பாலூட்டு சங்காலே மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா ராரோ ராரி ரரி ராரோ ராரோ ராரி ரரி ராரோ அப்போ இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சரி தாலாட்டு பாட்டு இப்படித்தான் படிக்காங்க. சரி இந்த மூணு விஷயமும் என் பெண்களுக்கு தெரியணும்னு சொன்னீங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்களான்னு கேக்கிய. சரி இந்த மூணு விஷயமும் அண்ணாவியா பாடுதே பூவனா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியுமா ஸ்பெஷலா இருக்க தெரியுமா? கேட்கணும்ல நீங்க புலவு போட தெரியுமா? தெரியாது. எப்படி கேட்டேன்? உங்க சார்பா நான் கேட்கேன். தெரியும் போது தெரிஞ்சுக்கிடுதோம் இல்ல பாட்டி? சரி வயசு இருக்குல்ல பையா தெரிஞ்சுக்கிடலாம். தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ சரி இந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஆமா இந்த தாலாட்டு பாட்டு படிப்பவன் நீங்க நினைக்கலா? இப்ப படிச்ச பாட்டை வந்து நீங்க எல்லாம் படிப்பீங்களா? இந்த தம்பில இந்த மடியில பாட்டப்பா குடிச்சிட்டு இருக்கான் பாத்தியலா? எங்க இருக்கான்? அண்ணா இருக்கான் பாருங்க ஓ அம்மா மடியில. ஏ தம்பி உட்காரு, அவனை பாக்கணும். அந்த தம்பி எல்லாம் சரி இந்த பாட்டை கேட்டுதான் அவனே வளர்ந்துருப்பான். அவங்க அம்மா பாட மாட்டாங்களா? அம்மா எல்லாம் பாட மாட்டாங்க. சரி பிள்ளைங்க தொட்டுல போட்டு இந்த அம்மா செல்ல எடுப்பா. செல்ல எடுங்க, நேரா யூடியூப் போவாங்க. அம்மா யூடியூப் ஓபன் பண்ணுங்க. யூடியூப்ல போய் போங்க தாலாட்டு பாட்டு அப்படின்னு அடிங்க. அப்படின்னு அடிச்சா போதும் முத பாட்டு இந்த பாட்டு தானே வரும். அப்படிதானே வரும்ல? அவர்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதான் அண்ணன் செல்லதான் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சரி அதான் அண்ணன் உடனே சொல்லுதாங்க. ஓஹோ அப்போ சரி அந்த தாலாட்டு பாட்டு அடிச்சு பிள்ளை தொட்டுல கிடக்குன்னு சொன்னா பிள்ளை தொட்டுல கிரேடு வச்சுட்டு நம்ம அவார்டு வேலையை பார்க்க போயிருவா. அவ பாட்டே நாடகத்தை பாப்பா, பிள்ளை இருந்து செல்போன்ல தாலாட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு தூங்குதுல்ல. அதனாலதான் பிள்ளை எப்ப பார்த்தாலும் செல்போனை கொடுத்தா தான் பிறகு பாட்டுக்கு இருக்கு. எல்லா வேலையும் செல்போன் கொடுத்தா நடக்கும். உலகமே செல்லாகி போச்சு. பெத்த தாய் வயிற்றுல இருக்கும் போதே செல்ல பார்த்து பேசி பேசி கடைசியில அதுவும் செல்லோட தான் மல்லுக்கு நிக்கி போ. அதேதான் அதான் தத்தா. சரி முத பாட்டு இந்த பாட்டு வரும். சரி ரெண்டாவது தாலாட்டு பாட்டு என்ன வரும் நினைக்கீங்க? என்ன வரும்? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒண்ணு வேண்டாங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. ஏ உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் தோட்டத்தில தூங்க போச்சு. தாத்தா என்ன இந்த காலத்து தாலாட்டு பாட்டை பத்தியலா? உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வெண்டைக்காய் புளியங்காய் இப்படி இலக்கம் தாலாட்டு தாலாட்டு பாட்டு இப்படி மாறி போச்சு. இதை யார் படிப்பா? யாரு படிப்பா? யாரு? இதுவும் செல்லுதான். அதுதான் படிக்கணும். யூடியூப்ல எடுத்து தாலாட்டு பாட்டுன்னு அடிச்சா சரி ரெண்டாவது பாட்டு இந்த பாட்டு தான் வருது. உருளைக்கிழங்கு வந்து டொம்முன்னு உளம். ஆனா நாகலோக பட்டணத்திலே சரி தெற்கு கடுமனுரை ஆண்டவராலை நாயகவட்ட வடக்குத்தி அம்மா வடக்குத்தி அம்மா அப்படி அட்டகாலி 8 பேர்களையுமே ஆமதாயி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வண்ணமுமாக வளரும் மீறி சந்திர பொழில் எடுத்து வருகிறார்கள். வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வரும் காலத்திலே என்ன ஆச்சு? என் தாயகவட்ட வடக்குத்தி அம்மா மாரியம்மா காளியம்மா சந்தன மாரியம்மா துர்க்கையம்மா சரி அப்படி அட்டகாலி 8 பேர்களுக்கும் 8 பேர்களுக்கும் ஒரு வயசாச்சு.
சரி 2 வயசாச்சு ஆச்சு 3 வயதினிலே அம்மாளுக்கு முடிகிறக்கி காது குத்தி ஆமாம்மா அதாவது என்ன அந்த காலத்துல எல்லாம் சரி பிள்ளைங்களுக்கு 3 வயசுலதான் மொட்டையே போட்டிருக்காங்களா 3 வயசுல மொட்டை போட்டாங்க அந்த காலத்துல ஆனா இந்த காலத்துல என்ன 3 வயசு பிள்ளை நம்ம என்ன செய்தோம் 3 வயசு பிள்ளைய என்ன பண்ணுதான் காலையில 6 மணிக்கு எழுப்பி எழுப்பி பாத்ரூம்ல மீச்சு